ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை இறக்குறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பூக்கி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இறக்கிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம மார்கன் படத்தில் வந்து அந்த அப்படியே கண்ணை மூடி தண்ணிக்குள்ளே போனா அப்படின்னு சொன்னால் அப்படியே என்னென்ன க்ரைம் நடந்துச்சுன்னு கண்டுபிடிப்பார் இல்லையா, அஜய் தீஷனா அவர் தான் ஹீரோ. அப்புறமா ஹீரோயின் வந்து தனுஷா அப்படின்றவங்க நடிச்சிருக்கிறாங்க. இசை நம்ம ஓஜி விஜயாண்டி சார் வந்து பண்ணியிருக்காப்புல. அவரே தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை தன்னுடைய ரிலேட்டிவ்க்காக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து என்ன ஜானர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறது அப்படின்றது தெரியல. ராம்காம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதா, இல்லை கேஸ்டிசம் பற்றி பேசக்கூடிய அந்த படம்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த லவ் பிரேக்கப் அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த லைஃப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கவா, இல்லை ஃபெமினிசம் பற்றிய படமா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போதுங்க. அதாவது ஒரு படத்தில் எத்தனை விஷயத்தை பார்த்து சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறமா அப்பா பையன் சென்டிமெண்ட் வேறு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் படத்தில் வந்து அப்படியே தூக்கி சொருகி வச்சுருக்குறாங்க. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு சொருகு. உண்மையிலே ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் வந்து நாட் அப் டு தி மார்க் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்தால் மட்டும்தானே அது நடக்கும். பட் அதுவே இல்லையே. அப்படின்றப்ப எப்படி வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரத்தான் செஞ்சுது. அப்புறமா ஓஜி விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசை, அது பின்னணியாக இருக்கட்டும் அல்லது பாட்டாக இருக்கட்டும், ரொம்ப சுமாரான விஷயந்தான். பாட்டுமே சுமார் தான், பிஜிஎமும் அதை விட சுமாராக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரீச்சியான விஷயங்கள், குறிப்பாக லவ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அல்லது லவ் சக்ஸஸ் ஆச்சுன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாமியார், போலி சாமியார், அதை பற்றின ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எப்படி இதை வந்து சென்சார் போர்டில் விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம சென்சார் போர்டு தான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய ஆளுங்கட்சியோடைய கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா, அவங்க எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட்டு அது வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப சில்லறத்தனமாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் படத்துடைய மொத்த சீக்வன்ஸுமே சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து நிறைய பேருக்கு என்ன பூமர் மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி தோணலாம். அங்கேயே படத்தில் பல சீக்வன்ஸ் பூமரிசமாக தான் இருந்தது. அதாவது நாங்கள் ரொம்ப ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பூமரிசம் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த ஜானர்லையுமே அடப்படாமல் ஒரு புது விதமான ஜானர் அதுவாக உருவாக்கி பூக்கி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் அப்படின்றது வந்து ஓகே, அதுக்கு முந்தின சீன் அப்படி இருந்தது, அதனால் அது கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் படம் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ஹீரோக்கும் பாண்டியராஜன் சாருக்கும் பெருசாக ஒரு இன்ட்ராக்ஷன், அவங்க பாண்டிங் என்ன அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே காட்டாதனால அந்த சீனுமே, அந்த அப்பா பையன் சீனுக்கு வந்து ஒரு வீடு சீன் வச்சுருப்பாங்க, அதுவுமே பெருசாக நமக்கு வந்து என்னடா இது ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்ற ஃபீலில் தான் நமக்கு இருந்துச்சு. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். இவங்க ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்கு சேர்ந்தாங்க, எதுவுமே ப்ராப்பராக சொல்லாமல் ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும். எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்டாங்க, ஹீரோ கொடுத்துட்டாங்க, ஹீரோயின் கொடுத்துட்டாங்க, அது இல்லாமல் விஜயாண்டி சார் வந்து மியூசிக் பண்ணுறாரு, நான் வந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏதோ ஒன்று பிடிக்க ஏதோ ஒன்று ஆன மாதிரி கதை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே பிடிக்க ட்ரை பண்ணல அப்படின்றது தான் இந்த படத்தை பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மக்களே, இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சொல்லி வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.